ஜெபம் பண்ண கடப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஓய்வு நாளின் காலை நேரத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றிகளை இதயத்தோடு இந்த காலையிலே உங்களை துதிக்கும்படியாக, உண்மை மகிமைப்படுத்தும்படியாக, உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக, எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் உடைய சன்னிதானத்திலே சமர்ப்பிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we thank you for giving us another opportunity to come to your presence on this Sunday morning, to praise you, to glorify you, to listen to your word. Father, as we go through this service, we pray that you speak to us, O God, you bless our hearts. In Jesus' name we pray. Amen. தேவநாம மகிமைக்காக நாம் 33வது பாமாலை நாம் பாடுவோம். Let's all sing hymn number 33. Come sing with holy gladness.
பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைக்குள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இங்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா யுத்தங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியை ஏவுவதால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியவர்களோ. பின்வரும் 11ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். பராபரனே, மன ஒழுக்கத்தையும் இரக்கத்தையும் காட்டுகிறதினால் உமது சர்வ வல்லமையை முக்கியமாய் விளங்க பண்ணுகிறேன். நாங்கள் உமது கற்பனைகளின் வழியாய் ஓடி நீர் அருளின வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் உமது பரம பொக்கிஷத்திற்கு பங்குள்ளவர்களாகவும் எங்களுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அனுக்கிரகம் செய்தருளோ. வேத பாடல்கள் வாசிக்க கேட்போமாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேதபாகம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 22 வரை. The Old Testament lesson is taken from 2 Chronicles chapter 20 verses beginning to read from 14 to 22. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அப்பொழுது சபை நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரர்களும் கோராகியரின் புத்திரர்களும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோടെ கெம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்த உள்ள மாத்தமானவரை துதிக்கவும் ஆயுதமன்றவர்களுக்கு முன்னால் நடந்து போய் கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாக்கு விரோதமாய் வந்து பதிலிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணினதனால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள் என்பதே.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. The epistle reading for the Sunday morning worship service is taken from the Acts of the Apostles, chapter 16, verses reading from 25 to 34. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. Acts 16:25 to 34. But at midnight, Paul and Silas were praying and singing hymns to God, and the prisoners were listening to him. Suddenly there was a great earthquake, so that the foundations of the prison were shaken, and immediately all the doors were opened and everyone's chains were loosed. And the keeper of the prison, awaking from sleep and seeing the prison doors open, supposing the prisoners had fled, drew his sword and was about to kill himself. But Paul called with a loud voice, saying, "Do yourself no harm, for we are all here." Then he called for a light, ran in, and fell down trembling before Paul and Silas. And he brought them out and said, "Sirs, what must I do to be saved?" So they said, "Believe on the Lord Jesus Christ, and you will be saved, you and your household." Then they spoke the word of the Lord to him and to all who were in this house. And he took them at the same hour of the night and washed their stripes, and immediately he and all his family were baptized. Now when he had brought them into his house, he set food before them, and he rejoiced, having believed in God with all his household. Here endeth the reading. പരിശുദ്ധ ലൂക്കാ എഴുതുന്ന സുവിശേഷം 17ആം അധികാരം വചനങ്ങൾ 11 മുതൽ 19 വരെ. The Gospel according to Saint Luke, chapter 17, beginning to read from verses 11 to 19. Gospel according to Saint Luke, chapter 17, beginning to read from verse 11 onwards. And it came to pass, as he went to Jerusalem, that he passed through the midst of Samaria and Galilee. And as he entered into a certain village, there met him 10 men that were lepers, which stood afar off. And they lifted up their voices and said, "Jesus, Master, have mercy on us." And when he saw them, he said unto them, "Go, show yourself unto the priest." And it came to pass that as they went, they were cleansed. And one of them, when he saw that he was healed, turned back, and with a loud voice glorified God, and fell down at his feet, giving him thanks. And he was a Samaritan. And Jesus answering said, "Were there not 10 cleansed? But where are the 9? There are not found that return to give glory to God,
saved this stranger. And he said unto him, Arise, go thy way, thy faith hath made thee whole. Here ends the reading of the Gospel. வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தராய் தேவனுடைய பிறந்தநாதனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சர்வ வல்லமையுள்ளவராக தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாகாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தந்தையுடன் சகலமும் உண்டாயினவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையார் யாவரையும் அன்போடு இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆண்டவரினோடு ஞாயிற்றுக்கிழமை நாம் கொடுத்த விதமாக உடைய இடங்களிலே நாம் கூடும்படியாக அதை ஆராதிக்கும்படியாக நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தினார், நம்மை ஆசீர்வதித்தார். சில கஷ்டங்கள் இருந்திருக்கும், வியாதிகள் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஆராதனையிலே நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக நம்முடைய குருவானவர் ஜான்சன் நம்மோடு கூட இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவர் சார்பாக அவரை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். அவருக்காக ஜெபிங்கள். ஆண்டவர் இந்த காலையிலே நம்மோடு கூட பேசுவாராக. It's such a joy to meet you through this media on this Sunday morning. The Lord has been so good to us in the past weeks, especially last week. Yes, we had a difficult situation. We had sickness, maybe some disappointments, discouragements, but in spite of all that, the Lord is with us, He is helping us, and He will continue to help us, and He will protect us, and He will heal us. We are so happy to
Dustin, our presbyter, to speak to the word of God this morning. On behalf of all of you, I welcome him. இந்த வாரத்துக்கான மற்ற அறிவிப்புகள் நம்முடைய திருச்சபையின் எல்லா ஐக்கிய கூட்டங்களும் அந்தந்த நேரங்களிலே நடைபெறுகின்றது. நீங்கள் யாரும் இதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்கின்றேன். நாம் ஆஃபரிங் டைப் இன்னுமாக நம்முடைய ஸ்கூலுக்காக, மிஷனுக்காக, விடோஸ்க்காக நாம் டொனேஷன் கொடுத்து வருகிறோம், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து வருகிறீர்கள். நீங்கள் அநேக ஆன்லைன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறீர்கள். கட்டணங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை ஆன்லைனிலே பண்ண முடியாதவர்களுக்காக நம்முடைய திருச்சபையின் அலுவலகம் காலை 10:30 முதல் 5 வரைக்கு திறந்திருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய காணிக்கைகளையும் மற்ற டொனேஷனையும் நீங்கள் கொடுக்கலாம். அங்கே குருவானவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக அங்கே இருப்பார்கள். நம்முடைய பெரிய வெள்ளிக்கிழமைக்காக உண்டியல் நாங்கள் கொடுத்தோம். அது உங்களிடத்திலே உள்ளது. நிறைய காணிக்கைகள் போட்டிருப்பீர்கள். ஒருவேளை இன்னும் நீங்கள் அதை கொடுக்கவில்லை என்றால், ஏனென்றால் நமக்கு பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை நடைபெறவில்லை. எனவே அந்த உண்டியலை நீங்கள் அலுவலகத்திலே வந்து ரசித்து கொடுத்து விட்டு போக முடியாது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காணிக்கை பாடல் பாடும்பொழுது நீங்கள் காணிக்கைகளை நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள், தசம பாகத்தை எடுத்து வைக்கிறீர்கள், டொனேஷனை எடுத்து வைக்கிறீர்கள். அதை நீங்கள் அலுவலகத்தில் வந்து கொடுப்பீர்கள் என்றால் அது நம்முடைய திருச்சபையின் தேவைகளுக்காக பயன்படும். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆனுவல் கதீட்ரல் ரிட்ரீட் இந்த மாதத்திலே நடைபெற இருந்தது. ஆனால் நம்முடைய அரசாங்கம் நாம் இப்படியாக கூடாது என்று சொன்ன ஆணை நிமித்தமாக அது இந்த வருடத்தில் நடைபெறாது என்பதை உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் நம்முடைய திருச்சபைக்காக செவிக்குடியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். போன வாரத்திலே தேவனுடைய ஊழியத்துக்காக நான் கொடுத்த காணிக்கை 1,04,467 ரூபாயாக இருக்கின்றது. கொடுத்தவர்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. We are thankful to our congregation for transferring the tithe, subscription, society fee, donation for mission, school and widows, etc. For those unable to transfer online, our cathedral office is open daily from 10:30 a.m. to 5 p.m. to pay the amounts. Our clergy will offer prayer for all when you come to the cathedral office. The hundi boxes to be given on Good Friday was not offered as the service was not conducted that day. We request you to hand over the hundi boxes in our cathedral office and obtain receipt after prayer by our clergy. I'm glad you are setting apart the offertory every Sunday in your home. We request the amount be handed over to the cathedral office and obtain receipt after prayer by our clergy. We will not be having the annual cathedral retreat supposed to be held this August this year, as our government has prohibited religious gathering. Last week we have given to the ministry of the Lord 1,03,467. May the good Lord bless all of us for our cheerful giving. நம்முடைய யங் கப்புள் ஃபெலோஷிப் அவர்களுடைய ஒரு ஆண்டு நிறைவை ஒட்டி ஒரு அருமையான வீடியோ கொண்டு நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதை அவர்கள் நமக்கு இப்பொழுது போட்டு காமிப்பார்கள். The young couple fellowship is celebrating their first anniversary. They have prepared a small video for us. It will be played now. Good morning, members. Greetings in the precious name of our Lord and Savior Jesus Christ. It's a great honor for us to share with each one of you all that we, the YCF Young Couples Fellowship, have completed 1 year of fellowship. We started off with 18 couples. Today we have more than 28 couples worshipping together. It's been a great journey, a great year of fellowship, friendship, fun and learning.
I thank our dear Bishop Aya, Amma, the clergy, and the management committee for encouraging and supporting us all throughout this year. Looking ahead for their encouragement and support in the days to come. Once again, I congratulate each member of YCF a great and a blessed year ahead. Thank you. We are also happy to announce that we will be celebrating virtually, and we would want each one of you to please join us on the Zoom call at 5:30 on Sunday evening, that is today evening. We'll be sharing the link in all the groups. Thank you very much. Thank you very much. Oh, great is thy faithfulness, Lord, unto me. Oh, you great God, I could not love thee, so blind and unfeeling. Covenant promises held not to me. Then without warning, desire or deserving, oh, I found my treasure, my pleasure in thee. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see, and all I ever needed thy hand hath provided. Oh, great is thy Young Couple Fellowship was born out of a great vision, prayer, and planning. It is so nice to see you gathered together on alternative Sundays to express and experience the fellowship with one another. You have been a great blessing to our cathedral as you do different things for God. I sincerely thank the members, its leaders, and the in charge, Deacon Joseph Subnaraj and Mrs. Johanna Joseph. May the Lord bless you as you enter another year of fellowship. Even I would like to congratulate you all on completing one good year. I had the privilege of attending few of your gatherings. Your contributions to the fellowship inspired me so much. You always respect and compliment each other. May the Lord enable you to grow strong in faith, help to build each other, and be a blessing to the church and the society. God bless you. I take this opportunity to congratulate all the YCF members as you remember and also celebrate the first anniversary under the leadership of Deacon Joseph Suganraj, Patricia, and also guidance of our Bishop, Reverend Moses Asivadam. I've been invited to share my testimony as well as the Word of God, where I could see the great enthusiasm and commitment from each and every member of YCF. It is great, it is my joy to meet them personally and also talk to them. So you have been a great inspiration and source of blessing for our cathedral. As the YCF members came forward and contributed to meet the needs of the poor people and also the laborers, those who stayed during the lockdown situation around our cathedral, where your contribution was a great blessing for the poor people. By looking at your contribution, Bishop, the clergy members, even the committee members came forward to support the poor and needy people from our own congregation with the support of our cathedral members. I wish all the best as you move forward
May the good God continue to be with each one of you and bless you and use you mightily for His extension. God bless you all. Amen. Hi all, ICF team, everybody, all the friends. It's been great to be part of this team. My best memory was the the retreat. It was good. I was first hesitant to come, then I came and I had good time. And for Leena, it is. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம ஒய்சிஎஃப்ல எல்லாருடைய பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாடும்போது இட்ஸ் பேக் டு காலேஜ் ஆர் ஒரு ரொம்ப யங்கான ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ தேட்ஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மெமரபிள் திங் இன் ஒய்சிஎஃப். Yeah. Thank you. Bye. Hello everybody. We are glad to be part of Young Couple Fellowship. As we celebrate our first anniversary, we thank each couple who made this journey memorable. As a couple, we have been blessed through the messages and prayers, enjoyed the fun activities and all fellowship celebrations. Looking forward for many more years to go in YCF. Congratulations to each one of us. Good evening everyone. This is Noah's family. Want to extend our heartiest thanks and wish YCF a happy anniversary. So YCF has brought a lot of difference in our lives. It's been 1 year that we have joined together and we came from different lives and we got the kind of fellowship, and I really cherish this moment what we have spent together. So thanks a lot. Thank you YCF. He's great. Oh, great is thy faithfulness. Great is நாம் செய்தியை கேட்கும்படியாக ஆயத்தமாகவும் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்பதாக. We have been hearing the series message on receive your miracle, and the theme for today is be thankful. Be thankful. நாம் இதற்காக ஒரு பாடலை நாம் பாடுவோம். 24வது பாமாலை நாம் பாடுவோம். Before we hear God's word, let's all sing hymn number 24, Stand Up for Jesus. Jesus.
நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்போதுமா இந்த வெள்ளி சத்தத்தை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறதான எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, Lord, thank you for being with us and helping us to glorify your holy name. Lord, as we come together to listen from thy holy word, Lord, you continue to speak to each one of us so that we all may be blessed and edified and encouraged by thy holy word. You be with us and guide us. We ask in Jesus' name. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட இந்த ஆன்லைன் மூலமாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுத்துதான் இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Oh, give thanks to the Lord, for he is good, for his mercy endures forever. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. So whenever we read the verses like this, it gives us a happiness and gives us a blessing. We are blessed by reading this kind of verses from the entire scripture. The praising God is the best thing what we supposed to do as soon as we get up in the Lord. When we get up in the morning, living a life of thanksgiving, it is not only brings us a blessing in our life, and also most of the time when we say praise the Lord, it changes our focus. It changes our attitude. The praising God, it affects every part of our life, every areas of our life. Even when we say praise the Lord, it brings God to our side, whereas the devil will fear over you. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரை துதிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாய் நாம் காணப்படுகிறது. நம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம் அருகிலே வந்து நம்முடைய ஜெபத்தை நம்மோடு கூட உறவாடக்கூடியவராக, நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு தேவனாய் காணப்படுகிறார். Psalm 147:7 says, "Sing to the Lord with thanksgiving." கர்த்தரை துதியுடன் பாடி அவரை கொண்டாடுங்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். There are 3 Hebrew words are used to explain the word praise. Yada means praise, give thanks or confess. Zamar means sing praise, and halal means to praise, honor or command. All these 3 Hebrew words explains giving thanks and honor to one who is deserving of acclamations. When we try to read the entire book of Psalms, that David praises and songs to God. David praises God because God is righteous, powerful, a deliverer and holy. நாம் சங்கீத புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா ஆண்டவரை துதிக்கக்கூடியவராக, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். எதற்காக ஸ்தோத்திரிக்கிறார்? ஆண்டவர் நீதியுள்ளவர், வல்லமையுள்ள தேவன், விடுதலை ஆக்குகிறவர், பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Someone said, praise is more like an engine of a train that makes things happen. Copeland says, praise is the big gun of faith. Yes, ஆண்டவரை துதிப்பது, நன்றி செலுத்துவது ஒரு ரயில் பெட்டியில் இருக்கிறதான ஒரு இன்ஜினுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார்கள். So when we try to praise God, when we say thank you Lord, praise the Lord, where we are honoring and exalting His holy name. To praise and thanksgiving or to worship our Almighty God, we don't need to be a great worship leader, or we need not to be the best singer or the best musician. Yes, I wish I could be a best singer, but still I am not able to sing properly. I am not able to play any music, but still I praise the Lord for whatever the gift and talent God has given to us. The only criteria to praise the Lord, we must be a child of God, and also there should be a willingness to praise the Lord for whatever He has done in our life. Praising God, when everything goes, praising God becomes very easy. But when things are becoming harder, when things are becoming difficult,
difficult, is it possible to praise the Lord? So when everything is well with us, we bring our thank offering and we wanted to share the testimony how God has healed us and how God has, what miracle we have received from the Lord. When things are not moving when in the right directions, are we able to bring a thank offering unto the Lord? Can we share the testimony? Yes, God has given me this sickness. God has given me this problem. I praise the Lord. That is what it's all about. Praise the Lord. This morning I have entitled my sermon, Receive Your Miracle, Be Thankful. If you wanted to receive your miracle this morning, God is asking each one of us, be thankful. Be thankful unto His holy name. The lessons which we read, Old Testament as well as the New Testament, so I'll be focusing on these two lessons. The first lesson which we read from the Old Testament, that passage it talks about praise and thanksgiving as the power to break strongholds. அதாவது ஆண்டவரை துதிப்பதோ நம்முடைய துதியோ நன்றி செலுத்துவதோ கடினமான அரண்களை உடைக்க வல்லமையுள்ளது என்று சொல்லி இந்த சரித்திரத்திலிருந்து நாம் வாசிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். When Jehoshaphat became the king at the age of 35 and he reigned Judah for 25 years, then suddenly the messenger comes to Jehoshaphat, king, there is a problem. 3 armies, 3 nations are coming against you, so I don't think we can do anything about it. As soon as he heard the message, the first thing what he did, he cried unto the Lord and said, we have no power against this great multitude that is coming against us, nor do we know what to do. What a prayer he is offering. So Lord, we do not know how to go about because 3 armies are coming against us, but our eyes are looking unto you. The first thing he did, when the great crisis came upon the Judah, first thing he did, because of his commitment towards the Lord, immediately he turned to the throne of the grace. He turned to the throne of the grace, not as the last resort, but where God became the first resource in his life. This is what the praise and also the prayer can do. Again, the Jehoshaphat, he gave the invitation to all the people to rejoice in God through worship during the desperate times. So what Jehoshaphat did, he thanked God. Before finding the victory, he asked the people, why don't we come together and praise the Lord for what He has done in our life. Even the king and the people of Judah can do nothing about the crisis, but they could set themselves to seek God for His help. Jehoshaphat had reached the human limits, which is God only becomes his opportunity. Dear children of God, the praise and thanksgiving can break the strongholds in your life. அதாவது யெகோசபாத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது யெகோசபாத் இந்த செய்தியை கேட்டவுடனே எதிரிகள் படையெடுத்து வருகிறார்கள் என்றதான செய்தியை கேட்டவுடனே இவர் எதுவுமே செய்யவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்களுக்கு எதிர்கொண்டு செல்ல எங்களுக்கு வல்லமை கிடையாது, எப்படியாக அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதராய் காணப்பட்டார். The second lesson what we read from the New Testament, praise and thanksgiving as the power to break chain. நம்முடைய துதியும் நன்றி செலுத்துவதும் கட்டுக்களை உடைக்க வல்லமையுள்ளது என்று சொல்லி இந்த இடத்திலே வாசிக்கிறோம். The Paul and Silas, because of their commitment and love for the Lord, they were beaten severely and put behind the bars with chain. Even though they are in the midst of dilemma, but they bear a strong testimony to the wonderful grace of God by praying and singing songs at midnight inside the prison. They were not praising God just to get out of their problem. When they were set free, even they did not leave. They were actually praising God because they have loved God so much with a pure heart. Praise caused not only the chains were broken, but also the bondage of the sin and the centurions also were rescued.
Learning to praise God even when everything is going badly will change our heart, not only our hearts, but the people around us also will be changed. This is the beauty of praising God. When we say praise the Lord, yes, it changes our attitudes, it changes our focus, it changes our character, it brings the transformation within ourselves. But not only within ourselves, whereas it affects the people, it affects the others as well. When the Paul and Silas started to praise God and thank God, just see, even the centurion, the jailer was saved. The people, those who were in the prison, were saved. How it is possible? Because the praise and thanksgiving has the power to transform the person. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து ஆண்டவரை துதித்தார்கள். ஆண்டவரை துதித்த பொழுது எதற்காக துதித்தார்கள்? ஆண்டவரே, நாங்கள் கட்டுகளோடு கூட இருக்கிறோம், எங்களுடைய பிரச்சனைகளோடு கூட இருக்கிறோம், ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று துதிக்கவில்லை. ஆண்டவரே, நீ செய்ததான் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை துதித்த பொழுது கர்த்தர் அவருடைய கட்டுகளை மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மாத்திரம் விடுதலை கொடுக்க மாட்டார், நம்மை சுற்றி இருக்கிறதான ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, are you looking forward for a breakthrough in your life, in your business, in your family, or in your work? Are you looking forward for the stronghold to be broken this morning, the prison door to be opened, and your chains to become loose? Yes, the God is encouraging and also reminding each one of us through the life of Jehoshaphat and Judah and Paul and Silas. Yes, I have been with them. I have broken the chains. I have destroyed the strongholds. If you praise and give thanks unto me, I will do the same thing in your life this morning. There are 3 things we can learn from this passage. The first thing, thankful heart focuses on greatness of God rather than the size of the problem. நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது நன்றியுள்ள இருதயம் பிரச்சனையின் அளவை நோக்காமல் உன்னத தேவனை நோக்கி பார்க்கும் என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். Thankful heart focuses on greatness of God. Just see, you read in 2 Corinthians chapter 20, the Jehoshaphat prayer and praise, how he served at the time of praise, and this should be our regular practice in our life. As we go through the crisis in our life, we do not know how to cope up and how to move on. This morning I was talking to one of my friends. He's saying, Ayya, I do not know what to do. More than 4 months being locked inside, frustrated. So what to do? So this prayer of Jehoshaphat gives us an encouragement. It motivates us what we are supposed to do during this crisis time. Again here, if you read the Jehoshaphat's prayer, began by remembering who God is. That is most important thing we are supposed to do in our life. He prayed, O Lord, God of our fathers, are you not God in heaven? And do you not rule over the kingdoms of nations? And in your hand is there not power and might? He is acknowledging the greatness of God. He is remembering the goodness of God. That is what we are supposed to do. The thankful heart always remember the greatness of God, not size of the problem. The problem may be big mountain, doesn't matter, but always we need to remember the greatness of God. Again, the second appreciation, Jehoshaphat recalls the promises of God as well. Again, he could be able to recollect the past, how God has been with Abraham, how God has chosen Abraham, and how God has given him the blessing. We remember and thanking God for his promises. Jehoshaphat, the recalling and reciting the promise-keeping God. Jehoshaphat ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய செபித்தார். ஆண்டவருடைய வல்லமையை நினைவு கூர்ந்து
பொழுது, ஆண்டவரே நீ சகலத்தையும் சிருஷ்டித்தவர், இந்த சிறிய பிரச்சனையா இருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே உம்மால விடுதலை கொடுக்க முடியும் என்றதான நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை துதித்து செபிக்கக்கூடியவராய் காணப்பட்டார். Again, the third part we say, Jehoshaphat reviewing the situation before Almighty God. He was calmly and confidently presents the situation, though it was known to God. ரொம்ப என்ன பயப்படல, ரொம்ப கலங்கல. ஆண்டவரே இதுதான் ஆண்டவரே எங்களுக்கு பிரச்சனை, இதுதான் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிறதான ஒரு பெரிய பிரச்சனை, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தெரிவிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். Dear children of God, as we come together this morning to listen, thankful heart always focuses on the greatness of God. Even we get thankful in difficult times because God is unchanged. Since God and His promises will not change nor fail us, we can completely hold on to Him. If you want to receive your miracle this morning, God is encouraging each one of us. Don't think about the size of the problem, but focus on the greatness of God. The second thing what we can learn from this to even thankful heart gives the space for God to fight for you. So நன்றியுள்ள இதயம் தேவனை நமக்காக யுத்தம் செய்ய இடம் கொடுக்கிறது. So when you have a thankful heart, when you have a praising heart, where you are allowing God to fight for your battle. So here, as soon as he said, suddenly one of the prophets, who was filled with the Holy Spirit and by the power of God, he started to sing and say, prophesy, for the battle is not yours but God's. When we seek God, when we have a thankful heart, we need not to worry because God will fight for you. Just imagine, they were not allowed to carry any weapon. They did not carry any weapon. Without a weapon, they could be able to defeat 3 kings, 3 nations. It is possible. It's a purely praising and thanksgiving. When we have the heart of praising and thanksgiving, God will fight for us. We can just stand and relax in all our difficult moments. But another example I wanted to say, like you read in our Old Testament again, the Israelites got the Joshua and the Israelites. God asked the Joshua and the Israelites, okay, you just make the first round. 7 days, you have to make a 7 rounds. And the 7th day, you have to make a 7 circle around the Jericho wall. Joshua did not know. The Israelites also did not know why God is asking them to do this. But precisely, they have obeyed God. First day is gone, second day is gone, third day is gone, and the 7th day, first round, second round, third round, 6th round, nothing happened. And the 7th round, you could be able to see the Jericho wall was broken. They did not carry any weapon, but God could be able to fight for the people. Dear children of God, sometimes the God's ways are always mysterious to our lives. Sometimes we want God to act according to our own understanding, according to our own expectation, but God doesn't do according to our own expectation, but He acts in unexpected, or you can say unexpected way. கிறிஸ்துவுக்கு நண்பானவர்களே, இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது யெகோசபாத்தும் இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அந்த யுத்தத்திற்கு செல்கிறார்கள். அவர்களோடு கூட எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுத்து செல்லவில்லை. ஆண்டவர் ஆயுதத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்கள் என்னை துதியுங்கள், நான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை நான் கொடுப்பேன், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்னபடியாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடைபெற்றது. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எரிகோ வாளை சுற்றிலும் நீங்கள் 7 முறை, நீங்கள் 7 நாட்கள் செய்ய வேண்டும். 7வது நாள் நீங்கள் 7 முறை சுற்றி வர வேண்டும். அப்பொழுது நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னார். அதே போல 7வது முறை ஆண்டவர் அற்புதமாக விடுதலை கொடுக்கக்கூடியவராய் காணப்பட்டார். அநேக சமயங்களிலே நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம், ஆண்டவரே எனக்கு இப்படிதான் நீங்க அற்புதம் செய்யணும், எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும் சொல்லி கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் எப்பொழுது எதை எப்படி செய்யணும் செஞ்சுதான் முடிப்பார். அந்த விதமான ஒரு விசுவாசம், அந்த விதமான நம்பிக்கையோடு கூட ஆண்டவருக்கு நாம்
before they won the battle, they were praising God. That is the beauty of the power of praise and thanksgiving. மூன்றாவது காரியம் இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம் என்னவென்று சொன்னால், thankful heart will always depend on God's protection. அதாவது நன்றியுள்ள இருதயம் தேவனுடைய பாதுகாப்பையே சார்ந்திருக்கும். நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, அதான் நம்ம நல்ல ஒரு தமிழ் பாட்டு இருக்கு, துன்பமே ஆனால் சந்தோஷமானால் சங்கீதம் பாடுங்க, துன்பமானால் ஸ்தோத்திரம் போடு. There was the particular village church. They were expecting like a big senior pastor, or we can say bishop, to visit the village church. The church village pastor, there was a man from the village church. For anything and everything, we say praise the Lord, hallelujah, praise the Lord, hallelujah. The pastor was telling to the person, brother, when the bishop comes to our church, please don't say praise the Lord, hallelujah. If you don't say, I will give a new shoe for you, which will be very useful for your work. This man was so happy. Thank you, pastor, for helping me to get a new shoe. I will not say. Then Sunday came. As usual, the man came and sit in the last row. The bishop or moderator, he was preaching. Suddenly this man was not able to control. As soon as he received some message, without controlling himself, he said, praise the Lord, hallelujah, he said. Then the pastor is looking from there. This man, he did not bother to look at the pastor. So he said, finally he said, I don't want to shoot, but I want to praise the Lord and hallelujah. What exactly? This may be the very humorous story. What we are trying to learn from this story, in every situation, when we say praise the Lord and hallelujah, it gives us protection. This is what we read from Psalm 5:11. But let all who take refuge in you be glad. Let them ever sing for you. Spread your protections over them, that those who love your name may rejoice in you. So God needs us to praise Him before He comes through in our life. And also after He gives the victory, He is asking us to praise Him. ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியதான காரியம், நாம் நன்றியதனால் நன்றியத்தோடு நாம் தேவனை தோத்தரிக்கும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். The another battle incidents which we read from the Old Testament, in the Joshua, when Moses sent 12 people to spy the promised land, 12 people ready to go, and the 10 people went and brought the message, and the 2 people also brought the message. The 10 people said, it is not possible for us to defeat those people. They look like a giants, we look like a grasshoppers. Please, it is not possible. Then where is the Joshua and Caleb? They stood up and said, dear friends, don't look at that army, don't look at your enemy, but if God is with us, if our protection is not based on our army, our protection comes from above. If God is with us, though he looks like a grasshopper, we can defeat the big army which is ahead of them, which is in front of them. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, இந்த 10 பேர் சொல்றது உண்மைதான். எதிரிகள் வந்து லுக்ஸ் லைக் சொன்ன ஜெயண்ட போல நல்ல வல்லமையுள்ளவங்களா இருக்காங்க. நாங்க அவங்களுடைய பார்வையிலே வெட்டுக்கிளிகளை போல இருக்கோம். அது உண்மைதான். There's no doubt about it. ஆனா கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? விடுதலை கொடுப்பார் என்றுதான் ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, as we are in the situation not knowing what will be our future, so God reminds and He is encouraging each one of us in the power of thanksgiving and praise. When we praise God, when we thank God, what happens? We will not be like worried about the size of the problem. We will not be worried about the battle, and we will not be worried about our protection where God comes along with us. நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது, நம்ம ஆண்டவரை தோத்தரிக்கும் பொழுது, நம்ம எது குறித்தோ நம்ம பயப்பட தேவையில்லை. என்னென்னு சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட கடந்து வந்து நம்முடைய பிரயாணத்திலே நமக்கு உதவி செய்ய
God doing the miracle this morning? Does your problem seem to be bigger than anything else in this world? The entire story, these 4 stories, it's all about praise. Before the battle, praise. During the battle, praise. After the battle, praise is all over this story. Because this story is not about Jerusalem. This story is not about Apostle Paul. This story is not about Joshua and Caleb. This story is all about our Almighty God. Hallelujah. When we say the praise the Lord, it is the story. It is a complete story. When troubles begins to surround you, you look for the ways to focus your thoughts and action and praise and thanksgiving. Sometimes when we praise God for anything and everything, the people may laugh at us. We need not to worry for it. Yes, God is good. That's more than enough. With an assurance, may the good God continue to help all of us to praise and be thankful for what He has been doing in our life and what He is going to do in our life. So we look to the Lord in prayer. எல்லாருமே இந்த காலை நேரத்தில் சமூகத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும். அற்புதத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறதான ஆண்டவரே, என்னுடைய திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, you do a miracle. Help all our congregation to receive your miracle, O Lord, by praising and being a thankful heart, O Lord Jesus. ஆண்டவரே, உங்களை துதிக்கும் பொழுது, உம்மை தோத்தரிக்கும் பொழுது, உமக்கு நன்றி செலுத்தும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்கிறீர் சுவாமி. இந்த உலகத்தில் இருக்கிறதான எந்த ஒரு காரியத்தினாலும் ஆண்டவரே எங்களுக்கு அற்புதம் நடக்காது. ஆண்டவரே, உம்மை துதிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட நீர் கடந்து வருகிறீரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you for reminding us this morning. When we praise unto thy holy name, when we are thankful unto you, that always you do a miracle in our life, O Lord Jesus. Lord, the size of the army may be the huge, may be very vast. Even the battle may look like very big, but we will not be worried because when we praise, you come along with us and you gives us the victory in our battle. Lord, I commit all our congregation members, those who are looking for the breakthrough, those who are looking for the strongholds to be broken into pieces, those who are looking the chains to be broken, the prisons to be broken. Lord, help our congregation members in every situation to say, praise the Lord. Give us the spirit of praising unto thy glory. We may continue to live for your glory. We ask in Jesus' name. Amen. நாம் யாவரும் கீர்த்தனைகளிலே 174வது கீர்த்தனைகளை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் ஆண்டவருக்காக எடுத்துரைப்போம். Let's all sing lyric number 174. During that time we should give our offering and thank offering unto the Lord. துங்கலில் ஒதுங்குவோம், பங்கமின்றி தங்குவான். Amen.
எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களை விண்ணப்பங்களை செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று ஒரு பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தவர்களின் சர்வ வல்லமையிலும் நித்திய ஜீவனுள்ள தேவனே மகத்துவத்துடைய தேவனுடைய சன்னதியில் நாங்கள் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கைகளையும் இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜெபங்களை கிருபையாய் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் உள்ள திருச்சபைக்கு தேவனின் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையுள்ள மனதை இழலாமல் அருள் செய்து உடைய திருநாமத்தை அடிப்பிடுகிற யாவரும் ஒரு பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாய் இருந்து ஐக்கியத்திலும் தேவ பக்தியுள்ள அன்பிலும் இழைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுகிரகம் செய்யும். கிறிஸ்தவர்களான அதிகாரிகள் எல்லோரையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்றும் சகல தேசத்தாரையும் நீதியும் சமாதானமான வழியில் நடத்தவும் பட்சபாதம் இல்லாமல் உண்மையாய் நீதியை செலுத்தி துன்மார்க்கத்தை தண்டனையினாலே அடக்கி ஒரு சத்திய வேதத்தையும் சன்மார்க்கத்தையும் நிலைப்படுத்தி வரும்படி சகல அதிகாரிகளின் இருதயங்களையும் ஆழ்ந்து நடத்திட வேண்டும் என்று தேவனை வேண்டிக் கொள்கிறோம். நம்ம பிதாவே, அத்தியட்சமார் குருமார் எல்லோரும் தங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனுடைய வசனத்தை பிரசித்தப்படுத்தி ஒரு பரிசுத்த சாத்திரமுடைய ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்களுக்கு கிருபை எதையும் இந்த ஜனங்கள் எல்லோரும் விசேஷமாய் இவர்களுக்கு கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சார்ந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் ஒரு பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு எங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களால் ஊழியம் செய்ய அவர்களுக்கு ஒரு பரம கிருபையை கொடுத்திருந்தோம். இல்லாத ஜீவகாலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உத்தரவுகளால் வருத்தப்படுகிற அன்றுவரை எல்லோருக்காக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் திருச்சபையில் இருக்கிறதான மிஸ்டர் சந்தோஷ் தேஷ்முக்காக, மிஸ்டர் பிரகாஷ் டேவிடுக்காக, அன்றுவரே மிஸ்டர் டேனியல் பெடிக்காக, மிஸ்டர் ரீட்டா பெடிக்காக, மிஸ்டர் ஷர்லி பெட்டோக்காக, மிஸ்டர் புஷ்பா ராசுக்காக, இந்த ஆண்டவரே சரீரத்தில் கலகத்தோடு இருக்கிறதான ஒவ்வொருவரும் கலந்துடன் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே நீதான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு அவருடைய சரீரத்திலே பரிபூர்ண பலத்தையும் சுகத்தையும் இந்த கால நேரத்தில் நீ தந்தபடியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, Lord, we come in each one of them, O Lord, let the hand be upon thy children, O Lord Jesus, whatever the sicknesses and whatever the problems they may be going through. Lord, thy word has the power, Lord, your blood has the power to heal all our sicknesses, O Lord Jesus. Let the holy blood may be, Lord, go to Allah, sprinkle upon them, O Lord Jesus. You heal them completely from all the weaknesses, O Lord Jesus, so that the children may be healed from their sick bed and continue to live for your glory. And also, Katave, with Visuasamum, பயபக்தி உள்ளவர்களாய் ஜீவித்து போன அண்டர் அருமையான மிஸ்டர் ரவிக்குமாருடைய குடும்பத்திற்காக, மிஸ்டர் பேப்பர் மோசஸுடைய குடும்பத்திற்காக, மிஸ்டர் சேமாத்தியாஸ் குடும்பத்திற்காக, மிஸ்டர் ஸ்லோசித்தியோஸ் குடும்பத்திற்காக, மிஸ்டர் சில்லா அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அருமையான பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே இந்த நாட்களில் தந்தபடியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கு கருத்துக்களுக்கும் எடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் பிள்ளைகள் எல்லா ஆபத்துகளுக்கும், தீங்குக்கும், வியாதிகளுக்கும், ஆண்டவரே விக்கிரங்களுக்கும் விலக்கினை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே கரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும், ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேலும் நீர் அதிகமாய் கண்டிருக்கும்படியாக இடத்துல எச்சரிக்கிற கர்த்தாவே, பிள்ளைகளுடைய அப்பத்தை தண்ணீரை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வேலையில்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவரே இந்த நாட்களில் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே, எங்கள் விசுவாசமார்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, ஆண்டவரே விஷயத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களில் அவர்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரை கெட்டியாக பிடித்துக் கொள்ள ஆண்டவருக்காக உதவி செய்தபடியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கிருபை எங்கள் திருச்சபையோடு அதிகமாக தங்கியிருக்கட்டும். எங்கள் தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே சேமத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தலைவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தை கொடுத்ததுங்க. ஆண்டவரே, ஜனங்களை நேசிக்கவோ, ஜனங்களுக்கு ஆண்டவரை ஏற்றதான நல்ல காரியங்களை ஆண்டவரை செய்ய தம்முடைய இருதயங்களிலே பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கிருபை எங்கள் தேசத்தோடு அதிகமாக தங்கியிருக்கட்டும். பிதாவே, ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம்.
service. Let's all sing hymn number 37, Savior, like a shepherd, lead us. Lord, we thank you for this morning. Thank you, Lord, for speaking to us, Lord, from your word. Lord, when we praise you, when we thank you, Lord, when we think about how great
You will fight for us. You will protect us. You will deliver us, Lord, from all the problems, Lord. This morning as a congregation, all those who are watching this telecast, as they praise you, as they thank you, Lord, for the various problems and sickness and difficult situation. Oh Lord, I am sure that you are going to do a miracle in their life, oh God. Do it, oh God. Do it, oh God. Send us with your peace and your blessing. In Jesus' name we pray.